உலகெங்கும் வசந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் ஊரும் பேரும் நிகழ்ச்சிக்காக உங்களை வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஊரும் பேரும் அதென்ன ஊரும் பேரும் நம்ம நிகழ்ச்சி மூலயமா தினம் 2 ஊருக்கு போகிறோம். தினம் 2 ஊருக்கு மட்டும் போகாமல் அந்த ஊரை பற்றியான விலாவரியான அட்டகாசமான விளக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 2 ஊருக்கு போக போகிறோம். முதலாவதாக எந்த ஊருக்கு போக போகிறோம் தெரியுமா? நம்ம தடி பையன் ஒருத்தன் உள்ளே போய்க்கிறான். அவன் எங்கே இருக்கான்னு கேட்போம். டே தடியா, சாரி பிரதர், எந்த ஊரில் இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, நான் இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க தாயம்பாளையம் அப்படின்ற ஊரில் இருக்கேன். தாயம்பாளையம், பேர்லேயே எவ்வளோ ஒரு அழகு இருக்கு பாருங்கள். தாயம்பாளையம், அந்த ஊரில் தாய்மார்கள்லாம் ஜாஸ்தியாக இருப்பாங்க போல இருக்கு. தாய் குளம்லாம் ஜாஸ்தியாக இருந்துப்பாங்க. அதனால் அந்த ஊருக்கு வந்து தாயம்பாளையம் அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த ஊர் மக்கள்கிட்ட எதுக்காக தாயம்பாளையம் பேர் வந்ததுன்னு கொஞ்சம் கேளு பாருங்க. அண்ணா, உங்கள் பேர் என்னண்ணா? எண்டவாணி. நீங்க? நடராஜன். ஐயா நீங்க? சிவகுமார். பழனிசாமி. ராஜேந்திரன். பாலசுப்ரமணியன். மாரிமுத்து. ஆனந்தகுமார். ராஜ்குமார். ராஜேந்திரன். ஹரிஷ். கார்த்திக். சரவணமூர்த்தி. ஸ்ரீபதி. நாகராஜ். முத்துக்குமார். ஈஸ்வரன். இத்தனை பேர் இந்த ஊர்ல இருக்காங்க. இதை விட நிறைய பேர் ஊர்ல இருக்காங்க. ஆனா இவங்களும் இந்த ஊர்ல இருக்காங்க. நீங்க என்ன வேலை செய்றீங்க? நாங்க மாறாயிரம். நீங்க? டிரைவர். நீங்க? டர்னர். நீங்க? ஸ்கூல் படிக்கிறேன். சிஎன்சி மிஷினிஸ்ட். டைல்ஸ் ஒர்க். டிரைவர். சேவிங். சலூன். நீங்க? ஸ்கூல். என்ன படிக்கிறீங்க? குளோபல். நீங்க? கடத்து வேலைங்க. நீங்க? ஆபீஸ் பவர். மாரிமுத்து. டெய்லர். டீ கடை வச்சிருக்கீங்க. நீங்க? டிபார்ட்மெண்ட் ரிட்டையர்ட் ஆகி வெரி குட். இப்போ ஃபுல் ட்ரெஸ்ல இருக்கீங்க. ஃபுல் ரெஸ்ட். ஓகே. நீங்க? எல்ஜில சார். நீங்க? விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கு. விவசாயம். நீங்க? வடிவன் கம்பெனி. ஐயா நீங்க? விவசாயம். விவசாயம் பண்றீங்க. நீங்க என்னை விட ரொம்ப ஹைட்டா இருக்கீங்களா? கொஞ்சம் கீழே வாங்க. விவசாயம் நல்லபடியா போயிட்டு இருக்கா தொழில? தொழில் விவசாயம் என்னைக்கு போகுது. விவசாயம் எவன் நல்லா இருக்கான்னு 110 பேர் நல்லா இருக்கலாம். 110 பேர் நல்லா இருக்கலாம்ன்றீங்க. மற்றவங்க எல்லாம் முடியாதுன்றீங்க. சரிங்கண்ணா, நீங்களும் அவரும் ஃப்ரெண்ட்ஸா? அண்ணன் தம்பி. எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸு? நாங்கள் 7 வருஷம் இருக்கோம். 7 வருஷமா இருக்கோம். இல்லை அண்ணன் தம்பி ரொம்ப வருஷமா எனக்கு பெரியம்மா பையன். ஓஹோ. நான் சின்னம்மா, அவரோட சின்னம்மா பையன். அதாவது அண்ணன் தம்பி ஆனால் ஃப்ரெண்ட்ஸு? இல்லை பெரியம்மா மகன், சின்னம்மா மகன், தங்கச்சி மகன். சரி. அம்மா பெரியம்மா மகன், சின்னம்மா மகன் ரிலேஷன். இவரை பார்த்தா நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியுது, அதனால தான் கேட்டேன். சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏசி மெக்கானிக் சார். ஏசி மெக்கானிக். ஓகே. ஆனால் இப்போ நடைமுறையில் இருக்க இப்போ இந்த நேரத்தில் வந்து நிறைய பேருக்கு தான் சொந்தக்காரங்க யாருன்னு அடையாளம் காட்ட வேண்டியதாக இருக்குது. தெரிய மாட்டேங்குது. போக்குவரத்து இருந்தால் தெரியும், போகாமல் விட்டுட்டா தெரியாது. அதாவது அவங்க வந்து இவங்க தான் என்னோட பெரியப்பா பையன், இவர் வந்து பெரியப்பா பையன் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பெரியப்பா பையன் அப்படின்றது அவருக்கு தெரியல. போனால் தான் தெரியும். போனால் தான் போயிட்டே இருக்கணும். ஏன் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க மாதிரியே ரிலேஷன் வீட்டுக்கும் அடிக்கடி போயிட்டு இருந்தா தான் உரம்பரை சொந்தம் எல்லாம் வந்து சேர்ந்து வரும். இல்லைன்னா அவங்க யாரும் நம்ம யாரும் தான் வரும். அந்த மாதிரி இப்போ ஆனதுக்கு காரணம் என்ன? காரணம் வந்து அவங்க ஒரு வேலைக்கு போயிடுறாங்க, எங்கேயாச்சும் போயிடுறாங்க. அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, நம்ம எங்கேயோ இருக்கிறோம். வெளியூர்லேயும் போயிருந்துருக்குறாங்க. அதனால வர முடியாமல் போயிருக்கோம். அதனால வந்து பார்க்க முடியாதனால சரியா இல்லை. ஓ, நீங்கள் என்ன சொல்கிறீங்கண்ணா? இல்லை, முதல்ல ஒரு கல்யாணம்னா ஒரு நிறைய பேர் வந்து நிறைய சொந்த பந்தங்கள்லாம் ஒரே வீட்டில் வந்து கூடி ஒரு 2 நாள் 3 நாள் இருந்து அப்படியெல்லாம் இல்லை. அப்படிலாம் இல்லை. ஏன் அந்த மாதிரி ஆச்சு? மடத்தில் ஒரே நாள் 2 நாள். அதோட சரி. வீட்டில எல்லாம் கூட்டம் இல்லை. வீட்டில எல்லாம் கூட்டம் இல்லை. அதெல்லாம் மலையேறிடுது. அதெல்லாம் மலையேறி போச்சு. நாட்கள் நெருங்க நெருங்க எல்லா சொந்தங்களும் அப்படி இப்படி தனித்தனியாக பிரிஞ்சு எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. உண்மையான சந்தோஷம் இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கிறது இல்லையா, இல்லை தனித்தனியா இருக்கிறது? சேர்ல இருக்கிறதே இருக்குதுங்க. சேர்ந்து இருக்கிறதா சந்தோஷம். அதாவது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆமாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா எல்லாம் ஒண்ணா இருந்து சேர்ந்து இருக்கிறதா ஒரு சந்தோஷம். சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து இருக்கிறதா ஈகோ இல்லாம. ஆமாங்க, ஒரு ஈகோ இல்லாம எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து இருக்கிறதா ரொம்ப பெருமையா இருக்கு, ஆரோக்கியமான விஷயம். நீங்க என்ன சொல்றீங்க? நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு கூட்டு குடும்பம்னா என்னங்கிற தெரியுமாங்கிறதே கேள்விக்குறியா இருக்கு. சூப்பருங்க. இவர் என்ன சொல்றாரு, நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு கூட்டு குடும்பம் அப்படின்னா என்னன்னு கேட்குற அளவுக்கு இருக்கு. ஆமா உண்மையே அதுதான். ஏன்னா இப்ப கல்யாணம் ஆனதையுமே 2 மாசம் இல்லைன்னா 3 மாசம் தனி குடித்தனம் வச்சிடுறாங்க. எதையுமே வந்து வீட்டுக்கு வர்ற மருமகளும் சரி மருமகனும் சரி அனுசரிச்சு இருக்கிறது இல்ல. பெரியவங்களை வந்து எப்பவுமே யாரும் அனுசரிச்சு இருந்தாங்கன்னா, முதல்ல அந்த காலத்துல எல்லாம் இருந்தாங்க, அவங்களுக்கு சொந்த பந்தத்தை பத்தி எதுவும் தெரியவும் செய்யாது. அதனாலயே தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கேப் விழுந்துட்டே போகுது. இது நாளைக்கு இந்த மாதிரி பசங்க எல்லாம் பெருசாகி வரும்போது பெரிய அளவில் பிரச்சனை உண்டு பண்ணும்.
அவங்களுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு வருத்தம் ஒரு சங்கடம்னா கூட உதவி செய்யறதுக்கு சொந்த பந்தன்னு யார் இருக்காங்க யார் இல்லைங்கிறது தெரியாமையே போயிடும். கண்டிப்பா தெரியாது. இந்த பையன் வளர்ந்தான்னா அந்த நேரத்துல என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. சொந்தமே தெரியாது. சொந்தமே தெரியாது. கண்டிப்பா தெரியாம. நீங்க என்ன சொல்றீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ நான் வந்து ஸ்கூல் படிக்கிறேன்னா நான் ஸ்கூல் தான் படிப்பு தான் முக்கியன்ட்டு ஸ்கூலுக்கு போயிடுறேன். அவங்க அப்பா அம்மா ஆஃபீஸ் போகிறாங்கன்னா அவங்க ஆஃபீஸ்ன்னு தான் போயிடுறாங்க. இப்போ கல்யாணம்னா அவங்க வந்து அவங்கவுங்க வேலையை தான் பார்க்குறாங்க இல்லையா, அவங்க கல்யாணம்னா அதுக்கு போகிறதில்ல. இப்போ போக முட்டா அவங்களோட ரிலேஷன்ஸ்லாம் என்னன்னு தெரியாமல் மறந்து அவங்களோட இதெல்லாம் மறந்துடுறாங்க. அந்த ரிலேஷன்ஸுக்கு ஒரு பெரிய அவங்க வந்து விடுபாடு இருக்கு. நம்ம கூப்பிட்டு அவங்க வரல இவங்க இப்படி நினச்சிக்குவாங்க, மறுபடியும் அதே ஒரு சண்டையாக வந்து அப்புறம் அது கேப் விழுந்துடும், ரிலேஷன்ஸ் தெரியாமல் போயிடும். அதுக்கப்புறம் இவங்க ஃபங்க்ஷன் அவங்க வர மாட்டாங்க இல்லை. ஆமாம், விட்டு குடும்பம் தன்மைனா வந்து கூட்டு குடும்பம் அறிகுறி. கண்டிப்பா பாருங்க எந்த அளவுக்கு மக்கள் வந்து எவ்வளவு பாசமா இருக்காங்க. அதாவது இப்பெல்லாம் தனி கொடுத்துரும் போற ஸ்டைல் நடந்துட்டு இருக்கு. அந்த ஸ்டைல்லாம் தேவையில்லை, எப்பவும் எல்லாம் ஒண்ணா இருக்கணும், கூட்டு குடும்பமா இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. இந்த ஊருக்கு தாயம்பாளையம் அப்படின்ற பேர் அது இந்த பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்ததுல அவங்க பூர்வீகத்துல பழையவங்க யாராவது தாயம்மான்னு இருந்திருப்பாங்க. ஓஹோ. ஆனா அவங்க தான் பெரிய வசதியானவங்க அந்த காலத்துலயும் இப்பவுமே. ஆனா அவங்க ஸ்கூல்ல எல்லாம் கட்டி கொடுத்துருக்கனால அவங்க யாராவது பெரியவங்க யாராவது தாயம்மான்னு இருந்திருப்பாங்க. அவங்க பேர்ல தாயம்மா இருந்து அப்படியே தாயம்பாளையமா ஆயிருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க எப்ப வந்தது யாருக்கு அது ரெக்கார்டு தெரியும். சந்தோஷம். நீங்க சொல்லுங்கண்ணே. சார் அதுதான் சார் எனக்கு அவ்வளவுக்கு தெரியலீங்க. சொன்ன மாதிரி அந்த மாதிரி இருக்கலாம் தான் எங்களுக்கு ஒரு யூகம். அந்த மாதிரி ஆமா இருக்கலாம். நீங்க சொல்லுங்க. அந்த முன்னோர்கள் வந்துங்க அப்படி தாயும் பாளையம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இப்போ முன்னோர்கள் வந்து அப்படி இங்கே இருந்து இது பண்ணனாலைங்க வசதியானவங்களாம் இருந்து பண்ணனால அவங்க ஞாபகாசமாக அந்த பேர் வச்சிருந்துருக்கலாம். எங்களுடைய வயசுக்கு வந்து அது கரெக்டான இது தெரியலைங்க. இந்த ஊருக்கு வர்றவங்கள தாயும் பிள்ளையுமே எல்லாம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை இருக்கலாம். இந்த ஊருக்கு வர்றவங்க எல்லாம் தாயும் பிள்ளையுமா பாசமா இருப்பாங்க. இருப்போம் அப்படிங்கறதுக்காக எங்க ஊருக்கு தாயம்பாளையம் பேர் வந்துருக்கலாம். தாயும் பிள்ளையுமா இருப்போம், நல்லபடியா பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு அப்படித்தான் இருக்கிறோம். அதனால தாயம்பாளையம் வந்திருக்கலாம். ஓகே, நீங்க சொல்லுங்க. தர்மம் நிறைய பண்ணுவாங்க இந்த ஊர்ல. தர்மத்தை வந்து தானம்னு சொல்லுவாங்க. தானம்பாளையம்னு இருந்தது வந்து இப்ப மாறி தாயம்பாளையம்னு. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. அடடா, என்ன ஒரு அறிவு. அதாவது தர்மம் தானம்லாம் நிறைய பண்ணுவாங்களாம். தானம்பாளையமா இருந்ததா முதல்ல, அது வந்து இப்ப தாயம்பாளையமா ஆயிடுச்சான். ஓகே, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க எங்க முன்னோர்கள் வந்து நிறைய தான தர்மம் பண்ணதுனாலங்க இது தாயம்பாளையமே இருக்கலாம்னு எனக்கு தோணுது. சரிங்க, கேட்டாச்சு. தாயம்பாளையம்ன்ற பேர் வந்ததுக்கான காரணம் அவங்க சொன்னாங்க. அதாவது அந்த ஊரில் வந்து நிறைய தாய் உள்ளம் கொண்டவங்கலாம் ஜாஸ்தியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஊருக்கான உண்மையான விளக்கத்தை இப்போ நாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம படக்காட்சியை பார்ப்போம். தாயம்பாளையம் திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் அடுத்துள்ள ஊதியூர் அருகே அமைந்துள்ளது தாயம்பாளையம் என்னும் இவ்வூர். விவசாயம் இப்பகுதி மக்களின் தொழிலாக விளங்குகின்றது. பொதுவாக அக்காலத்தில் போர்க்காலங்களை முன்னிட்டு படை வீரர்களுக்குரிய பாதுகாப்பு வசதியை பலப்படுத்தும் பொருட்டும் எதிரிகளோடு போரிடுவதற்கு தக்க வகையில் அவர்கள் தங்குவதற்கு நிலங்களை பங்கிட்டு கொடுத்தனர் மன்னர்கள். அவ்வாறு பங்கிட்டு கொடுத்த நிலங்கள் பாளையம் என அழைக்கப்பெற்றன. இப்பகுதியில் தங்கியே படை வீரர்கள் அடுத்த கட்ட போருக்கான திட்டமிடுதல்களை உருவாக்கினர். இவர்கள் தங்கியிருந்த இடம் பாளையம் என்று அழைக்கப்பெற்றதை போலவே இவர்களின் தலைவன் பாளையக்காரன் என அழைக்கப்பெற்றான். இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுமையும் பல பாளையங்கள் காணப்படுகின்றன. அவ்வாறான பாளையங்களில் ஒன்றுதான் திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் தாயம்பாளையம் என்னும் இவ்வூராகும். சிற்றூராக இருந்தாலும் புராண சிறப்புமிக்க ஊராக இவ்வூர் கருதப்படுகின்றது. மகாபாரத போருக்கு அடிநாதமாக விளங்கும் தாயமுருட்டிய சூது இங்கு நடைபெற்றதாகவும் இதன் காரணமாகவே இங்கு போர் நடைபெற்றதாகவும் ஒரு சாரரால் நம்பப்பட்டு வருகின்றது.
இதனையடுத்து போர் நடைபெற்ற இப்பகுதியில் படை வீரர்கள் தங்கியிருந்ததால் பாளையம் என்ற பெயரை அடைமொழி பெயராகவும் போருக்கு காரணமான தாயத்தை சிறப்பு பெயராகவும் கொண்டு இவ்வூர் தாயம்பாளையம் என பெயர் பெற்றதாக கூறப்படுகின்றது. பார்த்தாச்சு, தாயம்பாளையம்ன்ற பேர் வந்ததுக்கான அர்த்தத்தை நாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ இப்போ நிகழ்ச்சியில் 2வது ஊருக்கு போக போகிறோம். 2வது ஊருக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன பிரேக். இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நிகழ்ச்சியில் 2வது ஊருக்கு போக போகிறோம். தடியா, 2வது ஊர் எந்த ஊரில் இருக்க? ஹாய், நான் இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கேன், படியூர் அப்படின்ற ஊரில் இருக்கேன். படியூர் பத்தியா, அப்போவே உங்கள் அப்பா அம்மா படினாங்க, நீ எங்கே கேட்ட? படிக்காமல் ஊர் சுற்றிந்த பார், இப்போவும் ஊர் சுற்றிந்தாங்கிற. ஓ, ஊர் பேர் சொன்னியோ, படியூரா? எதுக்காக படியூர் அப்படின்னு வச்சுருப்பாங்க? ஒருவேளை அந்த ஊரில் கடையில் படிப்படியாக அரிசி, பருப்பு இந்த மாதிரிலாம் படியில் தான் கொடுப்பாங்களோ, அதனால் படியூர்னு பேர் வந்திருக்குமோ? இல்லை அந்த ஊரில் எல்லா வீட்லேயும் படிக்கட்டு இருக்குமோ, அதனால் படியூர்னு பேர் வந்திருக்குமோ? தெரியல தம்பி, அந்த படியூர்ன்ற பேர் ஏன் வந்ததுன்னு மக்கள்கிட்ட கேள்வி பார்ப்போம். அண்ணா வணக்கம். அண்ணா உங்கள் பேர் என்ன? ராஜமாணிக்கம். நீங்கள்? சாமிநாதன். நீங்கள்? சரவணன். நீங்கள்? சலீம் பாஷா. ராஜாமணி. சுப்பிரமணியம். பாலகிருஷ்ணன். பாரதிகுமார். தாமு. சசிபாஸ்கர். பொன்னான். சண்முகம். வீராசாமி. என்ன பண்ணுறீங்க? நான் கொத்தனார் வேலை. நீங்கள்? கொத்தனார் வேலை. நீங்கள்? நான் வெங்கடேஸ்வரா மெல்ல விளாக்க. நீங்கள்? பள்ளி. நீங்கள்? ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க. நீங்கள்? ஸ்டுடியோ வச்சிருக்காங்க. நீங்கள்? நாங்கள் ரைஸ் பிஸ்னஸ். ரைஸ் பிஸ்னஸ். நீங்கள்? டெய்லருங்க. மருந்து கடை. டிவி ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூலுக்கு போகிறேன். நல்லா படிக்கிறீங்களா? நீங்கள்? வேலை செய்கிறோம். நீங்கள்? வேலைக்கு போயிட்டு இருக்கேன். சரி, எவ்வளோ மார்க் வாங்குவீங்க? நாங்கள் 10th படிக்கிறோம். 10th படிக்கிறீங்க. நாங்கள் 400க்கு 81 எடுக்கணும்னு ஒரு ஆசைனா. அந்த அளவுக்கு எடுப்பீங்க. ஓகே, வாழ்த்துக்கள். நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், பார்த்து எழுதணும். பார்த்து எழுதுவீங்களா? படிச்சு எழுதுவீங்க. ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து பொதுவாக ஆண் ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்கா, பெண் ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்கா? இங்கே ஆண் ஆதிக்கம். ஆண் ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்றீங்களா? ஆமாங்க. பெண் ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்குன்றவங்க கொஞ்சம் கை தூக்குங்க. எப்படி சொல்றீங்க? ஆக உங்க வீட்டுல வந்து நீங்க பொண்டாட்டிக்கு பயப்படுவீங்களா, பொண்டாட்டி உங்களை பார்த்து பயப்படுவாங்களா? அப்படி இல்ல. நீங்க தான் பயப்படுவீங்க. அதாவது நீங்க வந்து ஊருக்கே மருந்து கொடுக்குறீங்க, உங்களுக்கும் நீங்க மருந்து எடுத்துக்கிறீங்க. அடி வாங்கினா எந்தெந்த இடத்துல தைலம் தேய்ச்சிக்கணும்னு. வீட்டில் எப்படி உண்மையிலுமே நீங்க வந்து பயப்படுவீங்களா ஒய்ஃப்க்கு? இல்ல அப்படி இல்ல. சும்மா சொல்லுங்க. இல்ல எல்லா வீட்லயும் நடக்கிறது தான். ஆமா தானே? ஆமா. நீங்க சார்? சார், பெண் அதிகம் தான் அதிகம் சொல்லுங்க. எப்படிங்க சொல்றீங்க? வாங்க. இரவு நமக்கு 8 மணிக்கே வேலை முடிஞ்சிருது. சரி. 8 மணிலேருந்து போனை போட்டு சாவடிக்கிறது. நம்ம நண்பர்களை பார்க்க வேணாமா? காலைல 9 மணிக்கு வேலைக்கு வரோம், கேட்டுங்க. திருப்பி ஒரு 8 to 9 நண்பர்களை பார்க்கணும், பிடிக்கணும், அதெல்லாம் நினைக்கிறது இல்ல. சும்மா போனை போட்டு எங்க இருக்க. அவர் வீட்டுல மொபைல் வைக்க முடியுது இல்ல, வச்சுட்டு போனா யாருல போன் எடுத்து தனிச்சு வெளியில போய் டவர் இல்ல, வெளியே போய் பேசணும், யாரு போன்ல, அது ஒரு தொல்லை. சாப்பிட்டியா, இன்னும் இன்ன வரைக்கும் என்னன்ற அப்படிங்கிறது ஏகப்பட்ட தொந்தரவு. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. அடிப்பாங்களா? அடியில விழுகாதுங்க. கொஞ்சம் ஆள் பல்கா இருக்கு நம்மள, அதனால அடிக்க மாட்டோம். அந்த அளவுக்கு போல. ஆனா நீங்க எப்படின்னா நம்ம வீட்டுல மேல்பட்டோம் பள்ளி எப்படியே போச்சு போல இருக்கு. அவங்களால தானே? ஆமா. ஓகே, நீங்கண்ணா? பரவாயில்லையா? பரவாயில்லாம பாத்துக்கிறாங்களா? அண்ணா வீட்டுல பெண் அதிகம் தான், அங்கேயும் ப்ராப்ளம் தான். ப்ராப்ளம் இல்ல, ஆதிக்கம் ஜாஸ்தி. அவங்க சொல்றத நம்ம கேக்குற மாதிரி. லேட்டா வீட்டுக்கு போனா திட்டு. எங்க போயிட்டு வந்தேன்? வேலை முடிஞ்ச உடனே நேரா வீட்டுக்கு வர வேண்டியதான். 9 மணிக்கு டியூட்டி முடிஞ்சா 8:30 அங்க இருக்கணும்பாங்க. 9 மணிக்கு டியூட்டியா அங்க முடியுது, 8:30 வீட்டுல எப்படி இருக்க முடியும்? அவ்வளவு ஸ்பீடா வரணும்பாங்க. அவ்வளவு ஸ்பீடா வரணும்னா பறந்துதான் வரணும் இல்ல? லேட்டா போனா
லேட்டா போனா அவ்வளவுதான் கும்பல் தான். ஆக்சுவலா அங்க என்ன கேட்டேன்னா ஆண் ஆதிக்கம் ஜாஸ்தியா பெண் ஆதிக்கம் ஜாஸ்தியான்னு கேட்டேன். எல்லாரும் பெண் ஆதிக்கம் தான் ஜாஸ்தி அப்படின்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, பெண் ஆதிக்கம் ஜாஸ்தி. பெண் ஆதிக்கம் தான் ஜாஸ்தி. அதாவது புருஷன் லேட்டா வந்தா ஏன் லேட்டா வரேன்னு கேட்பாங்களா? கேட்பி. ஏன் கேட்குறீங்க? அங்கே வேலை முடியறதே 9 மணி, 8:30 வீட்டுக்கு வரனா எப்படி வருவாங்க? அதையெல்லாம் நினைக்கிறது இல்லை. ஏன் நினைக்கிறது இல்லை? அவங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்களா? அவங்கள போய் பார்க்கணும்னு தோங்காதா அவங்களுக்கு? நேரத்துலேயே வரணும். அதனால வேலை முடியறதே லேட்டு தானே, அப்புறம் எப்படி நேரத்தையும் வருது? அதுக்காக சண்டை போடுறது தப்பு இல்லையா? சண்டை போட்டால் தான் ஆகும். சண்டை போட்டாதான் ஆகுமா? நீங்க என்ன சொல்றீங்க? நாங்களும் அதே தான் சொல்றோங்க. அதேதான். வீட்டுக்கு வந்துடணும். ஆமாங்க, லேட் ஆச்சுன்னா கேட்கத்தான் செய்வோம். கேட்கத்தான் செய்வீங்க. சமயத்தில் அடிக்கவும் செய்வீங்க. அடிக்கிறதெல்லாம் அடிக்க முடியுங்களா? சரி, யூஸ்வலா பூரி கட்டையில அடிப்பீங்களா இல்ல ஜல்லிக்கரண்டியில் அடிப்பீங்களா? அடிக்க விட முடியுங்களா? அவங்க ஆம்பளை அடிச்சாங்க, நாங்கள் பொம்பளைக்கு வாங்கி தான் தீரோம். அப்படியே அவங்க கையை ஓங்கிட்டாலும் என்னக்கா? ஆமாங்க, நாங்களும் அடிப்போம். ஒத்ததான் விழுவோம். பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்கக்கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிருத்தனம் இருக்கக்கூடாது. உத விழுங்க. பூரி கட்டையா ஜல்லிக்கரண்டியா? பூரி கட்டையில இல்ல, காலில் தான் உதைக்கணும். காலிலே? அடேங்கப்பா, காலிலே உதைப்பாங்களா? பயமா இருக்கு. அக்கா நீங்க எப்படி? என்னது நீங்க எப்படி? அதாவது ஹஸ்பண்ட் வந்து ஆபீஸ் முடிச்சோடனே நேரா வரணுமா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஊரை சுத்திட்டு லேட்டா வந்தா ஓகேவா? கரெக்ட் டைமுக்கு வரணும். ஊரை சுற்றி லேட்டாக வரக்கூடாது. அக்யூரேட்டாக ஒரே டைமுக்கு வரணும்னு சொல்ல மாட்டோம். லேட்டா வந்தா சண்டை அப்படிலாம் சண்டை போட மாட்டோம். கரெக்டான ரீசன் இருந்தால் சண்டை போட மாட்டோம். சரி, அவர் டெய்லி பொய் சொல்றாருன்னா? பொய் சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. அவர் பொய் சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியல? இல்லையே, நாங்கள் பக்கத்துலேயே தானே பிஸ்னஸ் பண்ணுறதுனால பண்ண மாட்டோம். ஓ, வீட்டு பக்கத்துலேயே தானா? அது பக்கத்துலேயே. அப்போ அவர் எதுவுமே பண்ண முடியாது. சரி பாப்பா, நல்லா படிக்கிறீங்களா? நல்லா படிக்கிறேன். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 10th. ஓகே, நல்லா படிங்க. ஆக இவங்களே ஒத்துக்கிட்டாங்க, லேட்டா வந்தா உதைப்போம். அந்த அக்கா என்ன சொன்னாங்க? ஜல்லிக்கரண்டியா உருட்டுக்கட்டையா பூரி கட்டையான்னு கேட்டா கால் தானாமே. நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டுல எப்படி? ஜல்லிக்கரண்டியா? இல்ல அப்படி இல்ல. இது கைதானா? கையா காலா? இல்ல அதெல்லாம் இது. அதெல்லாம் கிடையாது. இவருங்க அப்படியே கையை முடிச்சு அப்படியே குத்துவாங்க. நங்கு எப்படி குத்துவாங்க? அப்படியே நங்குன்னு குத்துவாங்க. நங்குன்னு. ஓகே அண்ணே சொல்லுங்க. அவங்க ஒத்துக்கிட்டாங்கண்ணே. இந்த மாதிரி லேட்டா வந்தாலே எங்க வீட்ல பிரச்சனை தான் வரும். சரிங்க. சரியா? ஏன் புருஷங்க லேட்டா வேணாம்? சரிங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலன்னா என்ன அவங்களுக்கு தெரியுமா அதோட வேலை? என்ன தெரியும்? நம்ம நல்லது கெட்டது பேசதான் வேணாமா? இந்த படிவரை பத்தி டிஸ்கஸ் பண்றீங்க, இது எப்படி தெரியும்? எங்களுக்கு தெரியல. நண்பரோட பேச கலந்துக்கிட்டாதான் தெரியும். தெரியல, எப்படி தெரியும்? அதாவது அவங்களுக்கு தெரியல. ஆமா. சரி, ஓகே. இப்போ இந்த படியூர்ன்ற பேரு ஏன் வந்திருக்கும்? படின்னு உயிர் எடுக்கிறாங்க, அதனால படியூர்னு பேர் வச்சிட்டாங்க. நல்ல அரிசி முட்டமா இருந்துகிட்டு என்ன அட்டகாசம். இந்த ஊர்ல எல்லாம் படின்னு உயிர் எடுத்தாங்களாம். அந்த காலத்துல இந்த ஊர்ல படின்னு உயிர் எடுத்ததுனால படியூர்னு வந்துச்சுன்றீங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அந்த காலத்துல இருந்து இந்த படியூர்ல ரோமானியர்கள் வந்து இந்த ஏரியாவில் வந்து பச்சைக்கல் கிடைக்கும். இந்த ஏரியா தான் பச்சைக்கல். அந்த அந்த இது வந்து கிடைக்கிறதுனால படிப்படியே அளந்து வியாபாரம் பண்ணதுனால படியில் அளந்து வியாபாரம் பண்ணாலும் படியூர்னு பேர். பச்சைக்கல் இந்த ஊர்ல கிடைச்சிருக்கு. இந்த ஏரியாலும் கிடைக்கும் அந்த கல். அதை வந்து படிப்படியா அளந்து வியாபாரம் பண்ணிருக்காங்க. வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வந்து இங்க வாங்கிட்டு போறாங்க. அந்த காலத்துல எங்க வாத்தியார்கள் சொல்லியிருக்காங்க. அதனால அது வந்து உங்களுக்கு அந்த படிப்படியா அளந்தனால படியூர்னு பேர் வந்து சொல்றாங்க. வரலாறு சொல்றாங்க. இங்க பெரிய பெரிய கோயில், எல்லா கோயில்கள் இருக்கு. பெருமாள் கோயில், எல்லா கோயிலும், முத்தாளம்மன், தொட்டிச்சிங்கிற எல்லாம் நல்ல விசேஷமான கோயில்கள் எல்லாம் இருக்குங்க. நல்லா இருக்கு. நிறைய கோயில்லாம் இருக்கு. இங்க எல்லா மதத்தவரும் எல்லாரும் அதெல்லாம் இருக்காங்க. எல்லாம் இருக்காங்க. சரி, ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? எதுக்கு படியூர்னு பேரு? அதான் இங்க பக்கத்துல நொய்யலாறு இருக்குங்க. அதுக்கு அந்த காலத்துல வந்து காஞ்சி மாநதின்னு பேருங்க. இங்க கிடைக்கிற பச்சைக்கல் வந்து ரோமபுரி அந்த ஆறு வழியா தான் வந்து எடுத்துட்டு போய் ரோம் நாட்டுல அதாவது கிடைச்ச பச்சைக்கல்லும் இங்க இருக்கிறதும் ஒரு சேமா இருந்தது. ஐயா சொன்ன மாதிரி அது உண்மைதாங்க. அப்ப அந்த காலத்துல வந்து படிப்படியா வந்து அளவு எடுத்தது, அதனாலதான் படியூர்னு பேர் வந்தது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அவர் சொன்னதானே, பெரியவர் சொன்னாருங்க. வேற எதனா காரணம் இல்ல? அதான் படிப்படியா பச்சைக்கல் வந்து வித்திருக்காங்க. அதனால தான் படியூர்னு வந்தது. நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க படியாம சுத்தினால தான் படியூர்னு பேர் வந்துச்சுங்க. நீங்க படிக்காம சுத்தினால தான் படியாம யாருக்கும் படியாம சுத்தினால யாருக்கும் படியாம யாருக்கும் பயப்படாம சுத்தினால படியூர். அந்த ஊர்ல ஒருத்தர் சொல்றாரு, எப்பவுமே படின்னு தலைபாடா அடிச்சுப்பாங்களாம். அதனால தான் அந்த ஊருக்கு படியூர்னு பேர் வந்தது அப்படின்றாரு. அது உண்மையான அர்த்தம் இல்லை. உண்மையான விளக்கம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தா தான் படியூர்ன்ற பேர் ஏன் வந்ததுன்ற விளக்கம் தெரியும். இப்போ நம்ம படக்காட்சியை பார்ப்போம். படியூர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே அமைந்துள்ளது படியூர் என்னும் இவ்வூர். தொழில் வளம் சிறப்புள்ள ஊராக இவ்வூர் விளங்குகின்றது.
சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களால் இப்பகுதியில் எண்ணற்ற குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. இங்கு அமைந்துள்ள சர்வோதய சங்கம் கலைப்பொருட்கள், வாசனை பொருட்கள், கைவினை பொருட்கள், காலணிகள், பட்டு சேலைகள் போன்றவற்றை தயாரிக்கின்றன. கதர் துணி ரகங்கள், பட்டு சேலைகள், ரெடிமேட் ஆடைகள் போன்றவை இங்கு சிறப்புமிக்க ஆடை ரகங்களாகும். அக்காலத்தில் சிறப்பான குடியிருப்புகளுக்கு ஊர் என்னும் அடைமொழியிட்டு அழைத்தனர் நமது முன்னோர்கள். பிற்காலத்தில் ஊர் என்னும் பெயரோடு அந்த ஊரின் சிறப்பு பெயர் ஒன்றும் இணைந்து ஊரின் பெயர்களாக அழைக்கப்பெற்றன. தமிழகத்தில் உள்ள ஊர்களில் பெரும்பாலான ஊர்கள் இவ்வாறு தோன்றிய ஊர்களே என ராபி சேதுபிள்ளையின் புத்தகம் உட்பட பல்வேறு புத்தக குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இதன் வரிசையில் உருவான ஊர்களுள் ஒன்றுதான் திருப்பூர் பகுதியில் அமைந்திருக்கும் படியூர் என்னும் இவ்வூராகும். இது முற்காலத்தில் வாழ்வதற்கு தேவையான வசதிமிக்க மருதநில பகுதியில் தோன்றிய குடியிருப்பு பகுதியாதலால் ஊர் என்னும் அடைமொழி பெயரோடு ஊரின் தன்மையை உயர்த்தி நவிலும் பொருட்டு படியளக்கும் ஊர் என்னும் பொருள்படும் வகையில் படி என்னும் சிறப்பு பெயரும் இணைந்து இவ்வூர் படியூர் என அழைக்கப்பெற்றுள்ளது. பார்த்தாச்சு படியூர்ன்ற பேர் ஏன் வந்தது அப்படின்ற விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம 2 ஊருக்கு போனோம், 2 ஊரை பற்றியும் விலாவரியாக தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நாளைக்கு 2 ஊருக்கு போக போகிறோம். கரெக்டான நேரத்துக்கு நீங்களும் வந்துடுங்க, நானும் வந்துடுறேன். நாளைக்கு 2 ஊரை பற்றியும் க்ளீனாக நம்ம விலாவரியாக தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கணேஷ்கர். நன்றி, வணக்கம், குட் நைட். இப்போ இந்த தாயம்பாளையத்தை சேர்ந்த சிவகுமார் வந்து ஒரு நல்ல பாட்டு பாடுவார். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே, நண்டோடும் நரிவோடும் அது வேகம் காத்தோடும் தட்டான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே, பசி வந்தா குருவி முட்டை தண்ணிக்கு தேவங்கொட்டை பறிப்போமே சோள கட்ட புழுதியும் தான் நம்ம சட்டை புழுதியும் தான் நம்ம சட்டை, வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. சூப்பர் 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 சூப்பர். தாயம்பாளையம் பேரை காப்பாத்திட்டீங்க. நன்றிண்ணா. அண்ணா நன்றிண்ணா, நன்றிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ். அண்ணா கொஞ்சம் கீழே அங்கே நின்று ஒன்றும் ப்ரோஜனம் இல்லை. இல்லைண்ணே அப்படி இல்லைங்கண்ணே. அண்ணன் இவர் சொல்லுவாருங்க. ஓகே அக்கா, இப்படி இப்படி வந்துருங்கக்கா. ஆமா அப்படி அப்படியே இருங்க. ரோல் ரோல் இங்கேருந்து வரேன்.